We have more options here. ட்ரெடிஷனையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறன்ற இன்ட்ரெஸ்ட்டாக தான் பண்ணுறோம். ரொம்ப ஃபேட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி கண்டிஷன்ஸில் அப்ளை பண்ணுறதுல தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டீல் உடன் டெக்ஸ்சர்டு டோர் தான். ஸோ இது நீங்கள் லேயர் டச் பண்ணும் போதே உங்களுக்கு நோட்டீஸ் தட் இந்த கிரெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ராயல் ரிச்சாக இருக்கும். ஸோ லாஸ்ட் 1 இயரில் பொறுத்த வரைக்கும் we have introduced around 3 to 4 மாடல்ஸ் நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு செல்லிங் பெஸ்ட்டு செல்லிங் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணதில்லை. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டீல் உடன் டெக்ஸ்சர்டு டோர் தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது வுட்டு தான் அப்படின்னு நினச்சாலும் இட்ஸ் நாட் ஆக்சுவலி வுட். கம்ப்ளீட்லி கைண்ட் ஆஃப் கேல்வனைஸ் ஸ்டீல் தான் வந்து நம்ம டோர் எல்லாமே செய்கிறதுனால உங்களுக்கு வெளியே பார்க்குறதுக்கு வுட்டு தோட்டம் இருக்கும். ஆனால் அதே ஏஸ்தட்டிக் பியூட்டிஃபுல்னஸ் அப்படியும் உள்ள உங்களுக்கு செக்யூரிட்டிக்கான எல்லா லாக் சிஸ்டம்ஸோடையும் கொடுத்துருக்கறதுனால இதுக்குன்னு அடிஷ்னலாக நீங்கள் ஒரு கிரில் கேட்டையோ இதையோன்னு சொல்லிட்டு அசிங்கமாக நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இது கூட வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஸ்டீல் டோர் தான். பட் இது வந்து ஜென்ரலி பவுடர் கோட்டிங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பண்ணாமல் இந்த ஸ்டீல் ஷீட் திக்னஸே ஆக்சுவலாக ஒரு மாதிரி டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். தொடும் போதே வந்துட்டு ஒரு ஒரிஜினாலிட்டிக்காக வுட்டு ஆஸ்பெக்டில் வந்து பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ மெயின்லி இது வந்துட்டு சென்டிமெண்டலாக நாங்கள் வந்துட்டு இந்த வுட் கிரெயின்ஸை கொடுக்கறது வந்துட்டு வெறும் அந்த சென்டிமெண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. மீன்வைல் அந்த ட்ரெடிஷனையும் நம்ம வந்து மைண்ட் பண்ணி அதையும் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறன்ற இன்ட்ரெஸ்ட்டாக தான் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான டோர் மட்டும் டச் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரிஜினல் இது இருக்கும். பிகாஸ் இது லக்ஸரி கேட்டகரி கீழே ஃபால் பண்ணி அந்த ஒரிஜினாலிட்டியை மீன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில். ஸோ உடன் டோர்ஸ் எடுக்கும் போது யூ கேன் டிசைன் எனி டிசைன் வாட் எவர் சி யூ இன் ஆன்லைனில் நீங்கள் பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி வெப்சைட்டில் எதை வந்துட்டு நீங்கள் பார்த்தாலும் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் வந்துட்டு ஸ்டீல் டோரில் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பண்ண முடியாது. பிகாஸ் அதில் வந்து ஈஸியாக கார்விங்ன்றது அப்ளை ஆகாது. நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் கடையில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு டிசைன் ஒர்க் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மிஷின் போய் கட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டீலில் வந்துட்டு அது ஈஸியாக அப்ளை ஆக முடிஞ்சது அப்படின்னா தென் நோ வேர் சேஃப்டி அதில் வந்துட்டு மீட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் வந்துட்டு ஸ்டீலில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ அந்த டை வந்துட்டு இந்த பஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் ஹெவி லோடட் ஒரு மிஷின் வந்து ஆக்சுவலாக பஞ்ச் பண்ணும்போது தான் அந்த டிசைன் வந்துட்டு அவுட்லுக் கிடைக்கும். அப்போது ஒரு ஸ்டீல் அப்படின்றது வந்துட்டு ஸ்ட்ரென்த்து அப்படின்றத நீங்கள் இதுலேருந்து ஆக்சுவலாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த டைப் ஆஃப் டோர்ஸ் வந்துட்டு சிம்பிளி ஸ்பீக்கிங் இது ரொம்ப ரிச்சான பவுடர் கோட்டிங் டெக்ஸ்சர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது நீங்கள் லேயர் டச் பண்ணும் போதே உங்களுக்கு நோட்டீஸ் தட் இந்த கிரெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ராயல் ரிச்சாக இருக்கும். காஸ்ட் வைஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மல் டோர்ஸை காட்டிலையும் ஒரு 10% அதிகமாக இருக்கும். ஸோ சிம்பிளி இந்த டோரோட காஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 22,000 பட்ஜெட்டில் வந்துட்டு வரும். ஸோ இதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்க இடத்துல அந்த மாதிரி ரொம்ப ஃபேட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி கண்டிஷன்ஸில் அப்ளை பண்ணுறதுல தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பட் ஈவன் தோ எனக்கு விரும்பி வர கஸ்டமர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா சிம்பிளி சம் ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க ரொம்பவே வந்துட்டு இதை லைக் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒரு வீடு ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபினிஷுக்கு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டோர் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஃபினிஷிங் எஜ்ஜாக இருக்குது, நல்லாவே வந்துட்டு டைலர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது வந்துட்டு அவங்க விரும்பி வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அண்ட் டோரை பொறுத்த வரைக்கும் லாக்கிங் ஃபீச்சர்ஸ்லையும் அதே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால we don't compromise on what to say the safety aspect, but also இதை நாங்கள் என்ரிச் பண்ணிவிட்டு இதில் பவுடர் கோட்டிங் மைக்ரான் லெவலில் இன்னும் ஜாஸ்தியாக கொடுக்கும் போது எந்த லெவல் ஆஃப் என்விரான்மெண்ட்லையும் இந்த பவுடர் கோட்டிங் ஃபேட் ஆகிறதுக்கு மினிமலி ஒரு 8 to 9 இயர்ஸ் மேலே ஆகிடுது. இதில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் அப்படின்றது கான்செப்ட் வைஸாக போடும்போது அந்த ஒரு நார்மல் ஹேண்டில் காட்டிலையும் ஒரு ஏஸ்தட்டிக்காக இருக்கும். ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நம்ம கீ ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் இதை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கும் அப்படின்னு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ உடன் டோரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்டில் ஆப்ஷன் அப்படின்றத வந்துட்டு செப்பரேட்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் லென்த் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப மினிமலான டிசைனோட பண்ணால் மட்டும்தான் டீசெண்டாக இருக்கும். ஸோ சம்வேர் ஒரு மினிமலான ஆர்கிடெக்ட்ஸ் இதை பற்றி தான் ஆர்கிடெக்ட்ஸ் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண செய்கிறாங்க. அண்ட் தென் இது எல்லாமே வந்துட்டு ஒன் ஷாட்லேயும் கொடுக்க செய்கிறோம். ஃப்ரேம் டோர் அப்படின்னு வந்துட்டு உடன் டோரில் பிரித்து இருக்கிற மாதிரியான அந்த இஎம்ஐ மாதிரியான செலவுகள் இல்லாதனால ஒன் ஷாட்டில் ஒரே மாதிரி நம்மளே கொடுத்துட்றோம் அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு நிறைய சேவ் பண்ண முடியும். எனர்ஜி சேவிங்கும் இருக்குது, மணி சேவிங்கும் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஒரு கார்பெண்டர்கிட்ட கொடுத்து அந்த ஒர்க்கை நீங்கள் அவுட்லுக்கு வந்து எதிர்பார்க்குற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அவுட்புட் நீங்கள் வாங்குறதுக்குள்ளே மினிமலி நம்ம வந்துட்டு என்னென்னா ஒரு 1 day to 2 day நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும் அந்த அவுட்புக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு. ஈவன் அது இன்ஜினியர்ஸோ இல்லை எண்டு கஸ்டமர்ஸோ யாரும் இருக்கலாம். இது எல்லாமே வந்து
ரெடிமேட்லி பண்ணுறதுனால நம்மளுக்கு இதே டிசைன் அப்படின்றதுலையே பெட்ரூம் டோரோ மெயின் டோரோ எப்படி இருந்தாலும் கிடைக்கும். இதுவுமே வந்துட்டு அந்த உடன் அந்த இதில் வந்துட்டு அந்த ஜூஸ் அப்படி எடுத்துக்கிட்ட மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். அப்போது இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோவும் டோரும் நம்ம வந்து காலங்காலமாகவே வந்துட்டு எல்லா வீட்லேயுமே பார்த்துட்டு வந்துட்டு வர்ற ஒரு டிசைனை ஸ்டீல்லையும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டோரையும் திறந்துக்க முடியும், அந்த டோரையும் திறந்துக்க முடியும். மீன் டைம் உடன் டோர் வந்துட்டு ஒரு பார்ஷியலாக வரைக்கும் தான் இருக்கும். அதில் வந்துட்டு விண்டோவாக திறந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறது அப்படின்னாலும் இந்த டஃப் அண்ட் கிளாஸ் போட்டிருக்கிறதுலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் பண்ண முடியாத அளவுக்கான ஸ்ட்ரென்த்தும் உள்ள கொடுக்கறதுனால இதையும் கட் பண்ணிவிட்டு பேக் சைட்லையும் கிளாஸ் இருக்குது, அதையும் கட் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ரொம்பவே அசாதாரணமான விஷயமா இருக்கும். அண்டு இந்த டோரையும் வந்துட்டு திறந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆள் போயிட்டு வர முடியும். அப்படின்னா இந்த டோர் திறந்துட்டோன்னா ஒரு பொருளே கொண்டு போயிட்டு வர முடியும். அந்தளவுக்கான ஒரு அப்பீலிங் இருக்கும். ஸோ டிசைன் வைஸாக இது எல்லாருக்குமே வந்துட்டு பழக்கப்பட்ட ஒரு டிசைன். அதையே நம்ம வந்துட்டு ஸ்டீல்லையும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் அவுட்லுக் எடுத்து வந்துருக்கும். இது பிரமிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் மூவிங் இருக்கிற ஒரு மாடல் தான். ஸோ கிரெயின்ஸ் வைஸாக கூட எங்கேயுமே ஒரு வந்துட்டு செயற்கையாக ஆர்டிஃபிஷியலாக அப்படின்றது வந்துட்டு தெரியக்கூடாதுன்றதுனால ரொம்ப நுணுக்கமாக ஒரு டெக்ஸ்சர் கிரெயின்ஸையும் வந்துட்டு டூப்ளிகேஷன் ரிப்பீட்டேஷன் இல்லாத மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம்.